ஹாய் தேர், வெல்கம் யூ. கிராம உதவியாளர் வேலைக்கு எல்லாரும் அப்ளை ஆனது பண்ணியிருப்பீங்க. தற்போது வருகிற திங்கட்கிழமை, அதாவது 8ஆம் தேதி ஒரு சில மாவட்டத்துக்கு தேர்வானது நடைபெறத்தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ நேர்முக தேர்வானது நடத்துவாங்க. இந்த டேஸ்லாம் வந்து பொறுமையாக அறிவிப்பாங்க. ஹால் டிக்கெட் பொறுத்தவரை உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக தான் அனுப்பிச்சு வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அதனால தான் அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் வந்துடும். ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து தள்ளி போகும். எல்லாமே வந்து ஒரே கரெக்டாக நடக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணது இல்லாமல் தேர்வு அட்டெண்ட் பண்ணணும். அடுத்து நேர்முக தேர்வுலாம் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக தயாராக வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு போய் தேர்வானது அணுக வேண்டியது கட்டாயமாக பார்க்கப்படுது. அப்படி பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. அப்ளை பண்ணிட்டோம், நம்ம இந்தமாரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா மட்டும் கிடைக்காது. இதில் வந்து தேர்வானது இருக்குது, நேர்முக தேர்வுலாம் இருக்குது. அதற்கு நீங்கள் தயாராகணும். அதற்கு நம்ம வீடியோவானது எடுத்து போட்டாச்சு. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவானது எடுத்து போட்டாச்சு. அதை ஒரு வாட்டியும் நம்ம வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்க முடியல. அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி தான் கேள்வியானது கேட்பாங்களா, நம்ம இதெல்லாம் வந்து படிக்கணுமா, தயாராகணும் அப்படின்றத நீங்கள் ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிட்டு கட்டாயமாக படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதான் நான் கேட்டுக்கிறது. நீங்கள் வாங்கும்போது உங்கள் மாவட்டம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி வாங்குங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது உங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பர்சனலாக வந்து கைட் பண்ண முடியும். யாருக்கு எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆன்லைனில் விட்டால் பரவாயில்ல, செக் பண்ணிக்கலாம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லாம் வருது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். பர்சனலாக உங்களை கைட் பண்ணி எக்ஸாமுக்கு உங்களை என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னெல்லாம் படிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ரேஷன் கடையாக இருக்கட்டும், கிராம உதவியாளராக இருக்கட்டும், வில்லேஜ் அசிஸ்டண்ட், இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலானது கொடுத்துட்டு தான் இருக்கோம். 2022 இருந்தே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் நம்பி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி பார்த்தா ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் சொல்லுவாங்க. சின்னதாக ஷார்ட்டாக சொல்லுங்கள். ரொம்ப அப்படியே எல்லாமே பெருசாக எழுதணும்ல. சின்னதாக ஒரு கொஞ்சமாக சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிற மாதிரி. மற்றவங்களும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களாம் என்ன படிச்சிருக்காங்க, நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்னும் என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது நல்லா வந்து இருக்குது. சரியா? ஸோ கட்டாயமாக சேனலையும் சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுங்க. மேலும் புதிய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.